வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எட்வர்ட் பாண்ட் எழுதின லியர் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. எட்வர்ட் பாண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட கிங் லியரை தழுவி தான் இந்த கதை எழுதியிருக்காரு. ஆனால் அந்த கதையிலேருந்து ரொம்ப மாறுபட்ட கதையாக அது இருக்குது. ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது, ரொம்ப வயலண்ட்டாகவும் இருக்குது. இது 3 ஆக்டாக அவர் எழுதியிருக்காரு. இதில் அவர் லியோ ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளராக காமிச்சிருக்காரு. இப்போ லியர் ஒரு செவர் ஒரு நாட்டை சுற்றி கட்டின்னு இருக்கார். எதுக்குன்னா விரோதிங்கலேருந்து அவர் நாட்டை காப்பாற்றுறதுக்காக. அவருடைய பெண்களான பாடிஸும் ஃபாண்டலையும் அவருக்கு எதிராக போராடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு லியரோடைய எதிரிங்களை திருமணம் பண்ணிக்கணுன்ற ஆசை இருக்குது. இது கடைசியில் என்ன ஆகிடுதுன்னா அவங்க இவருக்கு பிடிக்காதவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால போரில் போய் முடியுது. இதில் லியர் தோற்று போயிட்டு அதுக்கப்புறம் அவர் பெரிய மாற்றத்துக்கு உள்ளாக்கப்படுறாரு. அந்த மாற்றத்தால் அவருக்கு நல்லது கிடைக்குதுன்னா இல்லை. ஏன்னா அவர் பெண்களாலேயே அவர் கண்களை இழக்கிறாரு, குருடாயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அப்போது நாட்டை ஆள்ற கார்டிலாவை எதிர்த்து அவர் பேசுகிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த செவர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பரப்புரையும் அவர் செய்கிறதுனால கடைசியில் அவர் இறந்தும் போயிடுறாரு. வாங்க அந்த கதையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தீம் என்னென்னா பவர், வயலன்ஸ் அண்ட் சோஷியல் கிரிட்டிக். இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் பார்த்திங்கன்னா லியர், அப்புறம் பாடிஸ், இவங்க லியரோட ஒரு மகள், ஃபாண்டெலி இவர் லியரோட 2வது மகள், அப்புறம் கார்டிலா இவங்க ஒரு கிரேவ் டிகர்னால் சுடுகாட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கிரேவ் டிகரோட மகனோட மனைவி, அப்புறம் அந்த கிரேவ் டிகர் பாய், அதாவது அந்த சுடுகாட்டில் அந்த குழி தோன்றவருடைய மகன். இதில் சின்ன மைனர் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டியூக் ஆஃப் நார்த், இவர் பாடிஸோடைய கணவர், டியூக் ஆஃப் கார்ன்வால் இவர் ஃபாண்டெலியோடைய ஹஸ்பண்ட், அப்புறம் கோஸ்ட் ஆஃப் கிரேவ் டிகர்ஸ் பாய், அதாவது அந்த கிரேவ் டிகர் பாய் கார்டிலாவுடைய ஹஸ்பண்டை கொண்டுடுறாங்க. ஆனால் அவருடைய ஆவி இந்த கதையில் ஒரு கதாபாத்திரமாக வருது. அதுக்கப்புறம் வேரிங்டன் இவர் லியரோடைய அட்வைசர். இப்போ பிளேவோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவர் ஒன்று கட்டுறாரு இல்லையா, அதில் ஒரு தொழிலாளி இறந்துடுறாரு. இப்போது இந்த செவரை ஏன் கட்டுறாருன்னா லியருக்கு எனிமீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டியூக் ஆஃப் நார்த்து, அப்புறம் டியூக் ஆஃப் கார்ன்வால். இப்போ இந்த செய்தி ஒரு தொழிலாளி இறந்துட்டான்ற செய்தி லியருக்கு வருது. அவர் இறந்துட்டாருன்றதை விட செவர் கட்டுறது இதனால் தாமதமாகுமே அப்படின்னு தான் லியர் யோசிக்கிறாரு. அதனால் அந்த தொழிலாளி எப்படி இறந்தான்னு கேட்கும்போது அந்த ஃபோர்மன் சொல்கிறாரு, இல்லை அவன் தலையில் ஒரு ஆக்ஸ் விழுந்துடுச்சு, அதனால தான் இறந்தார் போது லியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோடாரியை யார் தூக்கி போட்டான், ஆக்ஸ் இந்த கோடாரி யார் தூக்கி போட்டான்னா அவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு கொடுக்குறாரு. அப்போ அவங்களுடைய மகள்கள் 2 பேருமே சொல்கிறாங்க, பாடிஸ் அண்ட் ஃபாண்டெலி, ஏன் இந்த மாதிரி ஒரு தண்டனை அந்த ஆளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் அதை கேட்க மாட்டேன்றாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த செவரை நான் சீக்கிரமாக கட்டி ஆகணும், அதுக்கு எந்த தடை வந்தாலும் இப்போ இந்த மாதிரி தண்டனை கொடுத்தேன்னா மற்றவங்களாம் பயந்துன்னு பாதுகாப்பாகவும் செய்வாங்க, வேகமாகவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் பாடிஸும் ஃபாண்டெலியும் சொல்கிறாங்க, நாங்கள் டியூக் ஆஃப் நார்த்தை பாடிஸும் டியூக் ஆஃப் கார்ன்வாலில் ஃபாண்டெலியும் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் லியர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் அவங்கள திருமணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அவங்க என்னோடய விரோதிகள். ஏன் விரோதினா அவங்களுடைய அப்பாவை நான் கொன்று இருக்கேன், அதனால் கண்டிப்பாக அவங்க என் மேலே வெறுப்பில் தான் இருக்கணும், அதனால் நான் அவங்கள விரோதியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது பாடிஸ் ஆஃப் ஃபாண்டெலியும் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அவங்கள திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, நாங்கள் அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டால் நம்ம நாடுங்கள்லாம் அமைதியாக இருக்கும், ஒத்துமையாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் லியர் சொல்கிறாரு, இல்லை அது மாதிரி நீங்கள் என்னை மீறி அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த திருமணத்தை ஏற்றுக்க மாட்டேன், அவங்கள ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்கள நிறைய சபிச்சுட்டு, ஏன்னா அவங்க அடமாக இருக்காங்க, இல்லை நாங்கள் அவங்கள தான் திருமணம் பண்ணிப்போம் அப்படின்றதுனால அவரோட அட்வைஸான வாரிங்டனோட அவர் இவங்களை நல்லா சபிச்சுட்டு போயிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அப்பா நம்ம திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டார், ஆனால் நம்மளே போய் அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் லியரால் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா நம்ம லியர் மேலே போர் தொடுத்து நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருந்து போர் தொடுத்து இவரை நம்ம தோக்கடிச்சிடணும், அப்போது நம்ம நிம்மதியாக இருக்கலாம், இல்லைன்னா இவரால் என்றைக்கு இருந்தாலும் நமக்கும் ஆபத்து தான் அப்படின்னு அவங்க பேசி முடிவு பண்ணுறாங்க. இப்போ அவங்க போர் தொடுத்ததுனால லியர் அந்த போருக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாரு. அவர் போய் எல்லா சோல்ஜர்ஸையும் அவங்க பார்க்குறாரு, எப்படியெல்லாம் நம்ம அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு
திட்டமும் அவங்க தீட்டுன்னு இருக்கும்போது வாரிங்டன் வந்து சொல்கிறாரு வேண்டாம், ஏன்னா இப்போ உங்களுக்கும் வயசாயிடுச்சு, அத்தோடு வந்து அவங்க வந்து உங்கள் பொண்ணு, அப்போ உங்கள் ரத்தத்துக்கு எதிராகவே நீங்கள் சண்டை போடுற மாதிரி ஆகிடும், அதனால் யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்து எல்லாருக்குமே தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லும் போது லியர் சொல்கிறார் இல்லை, எப்போ வந்து என் சொல்ல மீறி அவங்க போயிட்டாங்களோ அவங்க என் பொண்ணு இல்லை, அவங்க வந்து எனக்கு விரோதிங்க தான். இப்போ அவங்க வந்து இந்த போரால் அவங்க வந்து கற்பழிக்கப்பட்டாலும் சரி கொல்லப்பட்டாலும் சரி அது வந்து எனக்கு போர் நீதி தான் அது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது வாரிங்டன் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், 2 பேருமே ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் எங்களுக்கு ரகசியமாக எனக்கு ஒரு கடிதம் அமைச்சிருக்காங்க, அவங்க அதில் வந்து நான் உங்களுக்கு துரோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படி செய்கிற பட்சத்தில் அவங்க வந்து இந்த போரில் ஜெயிச்சிடுவாங்க, அப்படி ஜெயிச்சாங்கன்னா என்ன வந்து இந்த படைங்களுக்கெல்லாம் தளபதி ஆக்குறேன்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் அவங்க படுக்கையிலும் நான் வந்து பங்கு போட்டுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்தே பாடிஸும் ஃபாண்டன்லையும் எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கியிருக்காங்கன்றது நமக்கும் புரிஞ்சிடுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாடிஸ், ஃபாண்டன்லி, டியூக் ஆஃப் நார்த், டியூக் ஆஃப் கார்ன்வெல்லாம் வந்து அவங்களோட போர் திட்டத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த திட்டங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே பாடிஸும் சரி ஃபாண்டன்லையும் சரி தனித்தனியே வந்து எப்படின்னா அவங்க கணவர்களே அவங்க துரோகம் செய்யணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு எப்படின்னா வேரிங்டனை வந்து அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து தோக்கடிக்கப்படுவாங்க. அப்போ வேரிங்டனை அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டு வேரிங்டனை வச்சு நாட்டை நடத்தும் போது இந்த டியூக் ஆஃப் கார்ன்வெல் ஆகட்டும், டியூக் ஆஃப் நார்த்து, அப்புறம் கிங் லியர், இவங்க 3 நாடுமே அவங்ககிட்ட வந்துடும், இவங்க 3 நாடையுமே ஆளலாம் அப்படின்றது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற திட்டம். அதனால் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க துரோகம் செய்கிற மாதிரியும் இருக்குது, கணவர்களுக்கும் துரோகம் செய்கிற எண்ணத்தில் தான் இவங்க இருக்காங்க. இப்போ போர் நடக்குது, அதில் இந்த பெண்களுடைய பக்கம் வந்து ஜெயிச்சிடுறாங்க. லியர் வந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இப்போது வந்து இவங்களால் வந்து அவங்க என்ன நினச்சாங்களோ அது செய்ய முடியல. ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா கார்ன்வெல்லும் நார்த்தும் வந்து ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறதுனால இவங்களோட சதி திட்டம் அங்கே நடக்கலை. அது மாத்திரம் இல்லாமல் போரில் வந்து அவங்க வாரிங்டனை கைப்பிடிச்சிடுறாங்க. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள இங்கே அழைச்சின்னு வரும்போது ஃபாண்டன்லைக்கு வந்து எங்கே வந்து நம்ம சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் இவர் வெளியில் சொல்லிடுவாரோ, நம்மளுடைய திட்டம் வந்து நம்ம கணவருக்கு தெரிஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு வாரிங்டனோட நாக்கை வந்து அறுத்துடுறாங்க. அதே மாதிரி பாடிஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவரோட காதில் வந்து ஒரு ஊசியை வச்சு குத்தி அவரை வந்து செவிடாவும் ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி 2 பேரும் வந்து நாக்கையும் அறுத்துட்டு காதையும் குத்திட்டு அவங்க வெளியே தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ வந்து ஒரு வீரர் வந்து வாரிங்டனை வெளியில் அழைச்சின்னு வர்றாரு. இங்கே லியரும் அவருடைய ஒரு கவுன்சிலரும் வந்து காட்டு வழியாக போயின்னு இருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க, பயமாக இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் கிடைக்கல. அப்போ வாரிங்டன் அங்கே வந்து அவர் வந்து லியரை வந்து ஒரு கத்தியை வச்சு தாக்க பார்க்குறாரு. அப்போ அந்த வழியாக வந்து இந்த கிரேவ் டிகர் பாய் அங்கே வர்றாரு. அவர் கையில் வந்து தண்ணியும் ப்ரெட்டும் இருக்குது. அவர் வந்து அவர் லியரை பார்த்துட்டு அவரை வந்து தன்னோட வீட்டுக்கு அழைச்சின்னு போயிடுறாரு. இங்கே இந்த கிரேவ் டிகர் பாய் வந்து ஒரு பன்னி ஃபார்ம் வச்சுருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் மனைவி கார்டிலா வந்து இப்போ கர்ப்பமாக இருக்காங்க. இப்போ லியர் வந்து வெளியில் போகும்போது அந்த கிரேவ் டிகர் பாயை வந்து அவர் கூட போகிறாரு. இப்போ தனியாக கார்டிலா இருக்கும்போது வாரிங்டன் அங்கே கத்தியோடு வராரு. அதை பார்த்து கார்டிலா வந்து கத்துறா, ஐயோ இந்த வைல்டு மேன் வந்து திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு கத்தும் போது இவங்க வந்து திரும்பி வரதை பார்த்துட்டு அவர் ஓடி போயிடுறாரு வாரிங்டன். அப்புறம் ராத்திரியில் லியர் தூங்கிட்டு இருக்கும்போது வாரிங்டன் வந்து கத்தியோடு வந்து லியரை அட்டாக் பண்ணிவிட்டு ஓடி போயிடுறாரு. இதை பார்த்த உடனே சரி லியர் வந்து வெளியில் படுக்கிறது வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு லியரை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சுக்கிறான் அந்த கிரேவ் டிகர் பாய். அந்த சமயத்தில் ஒரு சார்ஜென்ட்டும் 3 சோல்ஜர்ஸும் வராங்க. அவங்க லியரை தேடின்னு தான் வராங்க. அவங்க தேடி வரும்போது பார்த்தா வாரிங்டனுடைய உடம்பு வந்து, அதாவது இறந்து போன உடம்பு வந்து ஒரு கிணத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த சோல்ஜர்ஸ் இங்கே வந்து இந்த கிரேவ் டிகர் பாயை வந்து கொண்டுடுறாங்க. கார்டிலாவை வந்து ரேப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பண்ணியெல்லாம் கூட கொண்டுடுறாங்க. அப்போ வந்து அந்த கார்பெண்டர் அங்கே வராரு. வந்து அவர் சோல்ஜர்ஸ்லாம் கொண்டுடுறாரு. லியரை வந்து பிரிசனராக எடுத்துன்னு போயிடுறாங்க. இப்போ கோர்ட் ரூமில் வந்து எல்லா ட்ரையலும் நடக்குது. அங்கே பாடிஸ், ஃபாண்டன்லி, நார்த்து, கார்ன்வெல் எல்லாமே இருக்காங்க. கார்ட்ஸ் வந்து லியர் அழைச்சின்னு வராங்க. அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. பாடிஸும் ஃபாண்டன்லையும் பார்க்கும்போது இவங்க என் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதுனால அவள் வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்போ பாடிஸ் வந்து ஃபாண்டன்கிட்ட சொல்கிறாங்க, அநேகமாக மக்கள் நடுவில் ஒரு கலவரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கார்டிலா வந்து மக்களெல்லாம் திரட்டிட்டு அவங்க வந்து போர் தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து லியர் வந்து தனி சிறைச்சாலையில் இருக்காங்க. அப்போ வந்து இந்த கிரேவ் டிகர் பாயோடைய கோஸ்ட் வருது. அவன் ஸ்கின்னு, க்ளோத்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப
டல்லாகவும் ரத்தக்கரையோடு இருக்குது. அங்கே வந்து அவங்க கார்டிலாவும் பாடிஸும் வந்து சின்ன வயசில் இருந்தபோது இந்த ஸ்பிரிட்ஸ் அங்கே வந்து அவங்க வந்து லியரோட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கார்டிலா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய படையை திரட்டி அந்த கார்பெண்டரோட சேர்ந்து அவள் பழி வாங்கிறதுக்காக வர. இப்போ பாடிஸ்க்கும் ஃபாண்டன்லியோக்கும் அவங்க கணவருடைய நிலைமை தெரிஞ்சு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து சிறைசாலையில் போட்டுட்டு அவங்களோட படையை இவங்க வந்து உபயோகப்படுத்திட்டு கார்டிலாக்கு எதிராக அவங்க படையை திரட்டி அவங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க. இப்போ லியரும் ஒரு 4 பிரின்சலரும் வந்து ஒரு செயினால் கட்டப்பட்டிருக்காங்க. கழுத்தும் கண்ணும் வந்து மூடி இருக்குது, துணி வச்சு கட்டியிருக்காங்க. அவங்கள ஒரு 3 சோல்ஜர்ஸ் அழைச்சின்னு வராங்க. அந்த கார்பெண்டர், லிவி பிட்டி, அப்புறம் வந்து கொஞ்சம் ரிபல் சோல்ஜர்ஸ் அவங்கள எல்லாரையும் எடுத்துகிட்டு, ஏன்னா இப்போ வந்து கார்டிலோட ஆர்மி கேட்டுச்சு. நமக்கு வந்து பின்னாடி தான் தெரியுது அந்த அழைச்சின்னு வரப்பட்ட அந்த பிரிசனர்ஸில் ஒருத்தவங்க வந்து ஃபாண்டனேன்னு. இப்போ லியர் வந்து ஒரு செல்லில் இருக்கார். அது ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கே லியர், ஃபாண்டனெல்லி, அப்புறம் மற்ற பிரிசனர்ஸ் எல்லோரும் செயின் கட்டி அங்கே உட்காந்துட்டுருக்காங்க. அப்போ திரும்பியும் வந்து அந்த கிரேவ் டிகர் பாயோடைய கோஸ்ட் அங்கே வருது. ஒரு சோல்ஜர் ஃபாண்டன்லியை பின்னாடிலேருந்து சுடுறாரு. அவங்க இறந்துடுறாங்க. 4வது பிரிசனர் என்ன பண்ணுறாருன்னா ஃபாண்டன்லியோடைய உடம்பை வெட்டி அதில் இருக்கிற ஒரு பார்ட்டியும் வெளியில் எடுத்து ஆடியன்ஸ் கையிலேயே காட்டுறாரு. லியர் வந்து அவளுடைய இன்னர் பியூட்டியை பார்க்குறாரு. இப்போ சோல்ஜர்ஸ் வந்து பாடிஸ், ஏன்னா அவங்களும் தோத்துட்டாங்களே, அவங்களே அழைச்சின்னு வராங்க. அவங்க எங்கேயோ ஓடி போயிட்டு தப்பிச்சு போயிருக்கு, அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ கார்பெண்டர் சொல்கிறாரு பாடிஸ்க்கும் மரண தண்டனை வந்து விதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சோல்ஜர்ஸ் வந்து அவங்க நல்லா அடிச்சுட்டு அவங்களும் வந்து அந்த அடி தாங்க முடியாமலே வந்து இறந்துடுறாங்க. இப்போ 4வது பிரிசனர் வந்து ஒரு டிவைஸ் எடுத்துன்னு வந்துட்டு அது மூலமாக லியரோட கண்ணுங்களெல்லாம் தோண்டி எடுத்துடுறாரு. இப்போ லியர் வந்து குருடாயிடுறாரு. இப்போ அடுத்த சீனில் பார்த்தா அது அந்த செவர்கிட்ட லியர் வந்து ஒரு ஃபேமிலியை பார்க்குறாரு. அந்த ஃபேமிலியில் ஒரு ஃபார்மர், அவருடைய மனைவி, அவருடைய சன். லியர் வந்து அவங்கக்கிட்ட வந்து எனக்கு அடைக்கலம் கொடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாரு. அவங்க வந்து அந்த கிரேட் டிகர் பாயோட ஹவுஸ்க்கே கொண்டு வராங்க. அது வந்து தாமஸ், இந்த ஃபார்மர் வந்து தாமஸ், அவரோட மனைவி பேர் சூசன், அதுக்கப்புறம் அவங்க பையன் பேர் ஜான். அவங்க வந்து லியரை நல்லாவே பார்த்துக்குறாங்க. ஏன்னா அவர் கண்ணு தெரியாதனால நல்ல கவனமாக பார்த்துக்குறாங்க. நிறைய மாதங்கள் இப்படியே போகுது. இப்போ லியர் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டிக்காகவும் ஃபிலாசபிக்கலும் ஆகிறாரு. அவர் பேச்சு கேட்குறதுக்கு நிறைய மக்கள் வந்து கூட்டமாக வந்து அவர் சொல்கிற கதைங்களெல்லாம் கேட்குறாங்க. இப்போ கார்டிலா தான் நாட்டை வந்து ஆண்டுருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது இது மாதிரி லியர் வந்து அவர் பேச்சு மூலமாக மக்களை வந்து கவர்ந்துட்டுருக்காருன்னு. அதனால் இல்லை, அவர் இனிமேல் மக்களை பார்த்து பேசக்கூடாது அப்படின்ற ஆணையை அவங்க பிறப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்பரேட்டரோட வந்து லியரை வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ வந்து லியர் சொல்கிறாரு இந்த செவர் இருக்கக்கூடாது, இதை உடச்சிடணும் போது கார்டிலா வந்து சொல்கிறா எப்படி வந்து அவங்களோட கணவனை வந்து அவங்க கொன்று அவளை ரேப் பண்ணாங்க அப்படின்றதான் சொல்லிவிட்டு அவள் சொல்கிறா இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால தான், இனிமேலுக்காக நீங்கள் எனக்கு எதிராக வந்து பேசுகிறதெல்லாம் கூடாதுன்னு சொல்லும் போது லியர் சொல்கிறாரு இல்லை, இந்த செவரை வந்து நீங்கள் உடைச்சே ஆகணும், அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வந்து ஆள்ற முறை வந்து சரியில்லை அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து அந்த செவர் காட்டுறாங்க, நிறைய பேர் அங்கே வராங்க. அப்போ லியர் அங்கே இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா எடுத்து ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு அந்த செவரை உடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் வராரு. அந்த ஜூனியர் ஆஃபீஸர் யாருன்னா அந்த ஃபார்மருடைய மகன் தான். அவர் கையில் ஒரு பிஸ்டல் இருக்குது. லியர் வந்து அந்த செவரை உடைக்க ஆரம்பிக்கும் போது அவர் வந்து துப்பாக்கியால் சுடுறாரு. லியர் வந்து இறந்து அந்த செவரு மேலேயே விழுந்துடுறாரு. இதோடு வந்து அந்த ப்ளே முடிஞ்சிடுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.